வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். ஆக்சஸ் இதுக்கெலாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஆக்சஸில் என்ன பண்ணால் டேட்டாபேஸ் வந்து ஆர்கனைஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். தி ப்ரைமரி ஃபங்க்ஷன் இஸ் டு ஸ்டோர் தி டேட்டா இஸ் வெல் ஆர்கனைஸ், ரிட்ரீவிங் டேட்டா இஸ் ஈஸியலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து டேட்டாபேஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸஸ் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா RBDMSனால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் டிசைன். ஓகே, டிஃபைன், கிரியேட் அண்ட் மெயின்டைன் டேட்டாபேஸ் ஒயில் ப்ரொவைடிங் கண்ட்ரோல் அக்சஸ் தி டேட்டா. ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? SQL ஆக்சஸ் ஸ்டோர்டு டேட்டா இன் எ ஸ்டாண்டர்ட் மேனர். ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் மேனரில் தான் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. SQLக்கு என்னென்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் இன்ட்ராக்ட் வித் டேட்டாபேஸஸ். ஓகேவா? ஒரு டேட்டாபேஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்குமே வந்து SQL கொரிஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோர் தி டேட்டா இன் ஏ ஸ்டாண்டர்ட் மேனர். ஒரு கரெக்டான மேனரில் வச்சு தான் வந்து டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டாபேஸ்லேயே வந்து டேபிள்ஸ், கொரிஸ், ரிப்போர்ட்ஸ், ஃபார்ம்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். DBMS வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் ஒரு டேட்டாபேஸ்க்கோ இன்னொரு டேட்டாபேஸ்க்கோ உள்ள என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு டேட்டாஸில் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்மளுக்கு என்ன இதில் வந்து டேபிள்ஸ் எதாவது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த இங்கே பாருங்கள், டேபிள்ஸ் எதாவது க்ரியேட் பண்ணுங்க. மல்டிபிள் அண்ட் ரிலேட்டட் டேட்டாஸ். இது மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா அபவுட் ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் கேன் பி retrieved and for a desired entity for a stored in each table. ஒரு டேபிளுமே ஒரு என்டிட்டி வந்து ஆக்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரையர் நாலேஜ்லாம் யூஸ் பண்ணலாங்க. SQL கோட்ஸ் தான் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் அக்காமடேஷன் டேட்டாபேஸ் டேக்ஸ் ஈவன் வித்தவுட் த ப்ரையர் நாலேஜ். டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் டேட்டாபேஸஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து சிங்கிள் டேட்டாபேஸ் ஃபைலில் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, CCDB. அது வந்து முன்னாடி 2007, இப்போ வந்து இயர்லியர் வெர்ஷன்ஸில் .mdbb. அதுதான் வந்து அந்த டேட்டாபேஸ் ஃபைலை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான இது. டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், கொரிஸ், மேக்ரோஸ் அண்டு மாடியூல்ஸ். சரிங்களா? டேபிள்ஸ்னால் என்னது? ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஈச் ரோ அண்டு ரெக்கார்டட் அண்ட் ஈச் ரெக்கார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபார்ம்ஸ் என்னென்னது? யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் டேட்டா. ரிப்போர்ட்ஸ் பிரிண்ட் அண்டு சம்மரைஸ் டேட்டா. queries என்னென்ன queries? SQL queriesலாம் சொல்லியிருக்கலாம், அதை யூஸ் பண்ணலாம். மேக்ரோஸ் add functionality to the database objects and are often used automate and creation of database objects. மாடியூல்ஸில் வந்து VBA விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து டேட்டாபேஸோடைய ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? டெஸ்க்டாப் டேட்டாபேஸஸ் அண்டு ஆக்சஸ் ஆப்ஸ். டெஸ்க்டாப்பில் ஒரு டேட்டாபேஸ் எப்படி வந்து க்ரியேட் பண்ணி இதெல்லாம் அப்படின்னு பார்க்குறாங்க, மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஒரு வெப் ப்ரௌசரில் ஒரு டெஸ்க்டாப் இதில் யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஆக்சஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ரிப்பன், நேவிகேஷன் பிளேன், பேக் ஸ்டேஜ் வியூ. ரிப்பனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரிப்பனில் வந்து ஃபைல் டேப், ஹோம் டேப், கிரியேட் டேப், எக்ஸ்டர்னல் டேட்டா அண்டு டேட்டாபேஸ் டூல்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்பன் டேப்ஸில் இருக்குது. இது வந்து ஹெல்ப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து கமெண்ட் பட்டன். இங்கே இருக்கிறது வந்து கமெண்ட் பட்டன். இந்த ஆரோ மார்க் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறது. இதெல்லாம் வந்து டைட்டில். நம்மளுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அது கொடுத்துருக்காங்க. ரிப்பனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறான். கண்டெக்ஸ்டனல் டேப்ஸ் appear only when they are applicable. For example, table tools tab appear only a table is open. டேபிள் டேப் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம டேபிள் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத தான் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் டேபிள் டேப். அதில் போய்ட்டு நம்ம டேபிள் டேப் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிப்பனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி யூ வில் see contextual tabs and they are applicable. டேப்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். கமெண்ட் டேப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, when you click a command tab an action touch
கொலாப்ஸ் தி ரிப்பன் பட்டன் அப்படின்னா அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ Ctrl+F1 இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கன்சர்வ் தி ஸ்க்ரீன் யூஸ் தி ரிப்பன் இஸ் ஒயிட் கொலாப்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் ஹெல்ப் F1 பட்டன் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு ஹெல்ப் சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு ஆக்சஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரிப்பன் டேப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் கமெண்ட்ஸும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ஆரோலாம் மவுஸில் டாப் டவுன் ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா, கிளிக் தி டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் அட் தி லோயர் ரைட் ஆஃப் எ குரூப் டு டிஸ்பிளே டயலாக் பாக்ஸ் விண்டோ ஆர் டாஸ்க் பிளானில் வந்து இதுதான் வந்து காமிக்குது. சரிங்களா, இங்கே வந்து நம்ம டேபிள்ஸோ இல்லை வேறு ஏதோ ஃபீல்ட்ஸோ ஏதாவது ஆட் பண்ணி இங்கே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஓகே ஆகி அந்த ஃபீல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்குது. சரிங்களா, நேவிகேஷன் பிளானில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆல் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸ்பெசிஃபிக் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பட்டன் சர்ச் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த லொக்கேஷன் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ரீப்ளேஸ் தி ஃபவுண்ட் இன் தி வெர்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாமே சேர்த்து ஆப்ஜெக்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. டேபிள்ஸ்குள்ளே டேபிள்ஸ், கொரிஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் குரூப் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார்ம்ஸ்குள்ளே என்ன இருக்குது, டேபிள்ஸ்குள்ளே என்ன இருக்குது, டேபிள்ஸ்குள்ளே நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொரிஸ்குள்ளே ஒரு ஃபீல்டு இருக்குது, ஃபார்ம்ஸ்குள்ளே ஒரு ஃபீல்டு இருக்குது, ரிப்போர்ட்ஸ்குள்ளே என்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்றது தான் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இதுதான் வந்து இது ரிப்போர்ட்ஸும் கொரீஸ்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நேவிகேஷன் பிளான்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா that allows to specify the objects shown in the எல்லாமே செலெக்ஷன் பண்ணிடுறோம். க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா க்ளோஸ் pan is only the close and open button and the shutter bar display வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் குரூப் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைஸ் தி ஆப்ஜெக்ட் இன் தி டேட்டாபேஸ் ஸோ யூ கேன் ஃபைண்ட் தி லுக்கிங். ரொம்ப வந்து ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறாங்க. டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டேபிள்ஸ், கொரிஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் தி டேட்டாபேஸ். இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச் பாக்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிளிக் ஆகிடும். பேக்ஸ்டேஜ் வியூ டு கிரியேட், ஓப்பன், சேவ், பிரிண்ட் தி மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸஸ். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பேக்ஸ்டேஜ் வியூவில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து இதுதான் அதனுடைய ஸ்க்ரீன், டேட்டாபேஸ் ஸ்க்ரீன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். குயிக் அக்சஸ் டூல் பார், ஸ்ப்ளிட் பார், இது நேவிகேஷன் பட்டன்ஸு, ஃபில்டர். இது பாருங்கள், இது மூணுமே வந்து நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்குது. இங்கே ஃபில்டர், ஸ்க்ரட்ச்சு அது எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து ஸ்டேட்டஸ் பார், ஆக்சஸ் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வியூ பட்டன்ஸ், லிப் பட்டன்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கணும். அப்புறம் மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ் பட்டன்ஸ், டைட்டில் பார். நம்மளுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் பார் வந்து இங்கே கொடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் நேமாக இருக்கலாம், இல்லை கொரி நேமாக இருக்கலாம். அந்தந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, டைட்டில் பார்னு அதை நேம் வந்து கொடுத்துக்கலாம். குயிக் அக்சஸ் பாரில் சேவ், ரீட் அண்டோ. மினிமைஸ் வந்து டாஸ்க் பாரில் மேக்ஸிமைஸ் தி விண்டோ, ரீஸ்டோர் தி விண்டோஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. விண்டோ டாஸ்க் பார், கிளிக் இட். ஓகேங்களா, ஆக்சஸ் ஒர்க் ஏரியா. இப்போ வந்து க்ளோஸ் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர், ஆக்சஸ் ஒர்க் ஏரியா, வியூ பட்டன்ஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பாரில் நேம் வந்து கொடுக்கலாம். நேம் ஆக்சஸ் பாரில் சேவ், ரீட், அண்டோ அண்டு ரீடோ கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மினிமைஸ் தி ப்ரோக்ராம் ஆன் தி டாஸ்க் பார், மேக்ஸிமைஸ் தி விண்டோ டு ஃபுல் ஸ்க்ரீன், ரீஸ்டோர் தி விண்டோ டு இட்ஸ் ஃபார்மர் சைஸ், க்ளோஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் தி நேவிகேஷன் பிளான், ஓப்பன்ஸ் ஏ டயலாக் பாக்ஸ், விண்டோ ஆர் டாஸ்க் பிளான் வென் யூ கிளிக் இட். இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆக்சஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்ஸ் என்னென்னா கரண்ட்லி எந்த பேஜில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ மாடியூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் பார், ட்ராக் திஸ் பார் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி சைஸ் ஆஃப் தி நேவிகேஷன் பிளான். ஓகேங்களா, ஒரு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ வந்து இந்த ஸ்ப்ளிட் பார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கிங் ஏரியா இந்த பார்ட்டில் இது ஒர்க் பண்ணலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் இது ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது. நேவிகேஷன்ஸ் பட்டன் டேபிளாக இல்லை ஃபார்மான ஃபில்டர் எனேபிள்ஸ் யூ டு ரிமூவ் ஆர் ரீஅப்ளை எ ஃபில்டர். சர்ச், நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் கேரக்டர்ஸ் டேபிள் எதாவது வேணுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் எதாவது தேவைப்படுதுனாலும் இதை வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து கேரக்டர்ஸாக வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆஃபீஸ் content single in the office to save your files online to the
ஸ்க்ரீன் டிப்ஸ் இதை வந்து ஃபாண்ட் ஃபார்மேட்டிங் ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி இதை ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் சொல்லிட்டுருக்காங்களா போல்டு, இத்தாலிக், அண்டர்லைன் இருக்குது, அப்புறம் ஃபாண்ட் சைஸ் இருக்குது, ஃபாண்ட்டு டைப் இருக்குது, ஃபாண்ட் கலர்ஸ், இது எல்லாமே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் பார் வந்து எப்படி குயிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 4 இது இருக்குது. கண்ட்ரோல் by default include the save, undo, redo and customize the quick access toolbars. ஓகேங்களா, இதுதான் வந்து மெயின் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. by default located at the left of the ribbon bar above the ribbon, லெஃப்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, இது வந்து குயிக்காக வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த டூல் பார்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த பட்டன்ஸ்லாம் வந்து இங்கே காமிச்சிருக்காங்களா, ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐக்கான். தேங்க்யூ.